எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் அசைவ உணவு பழக்கம் சைவ உணவு பழக்கம் என்று உலகத்தில் இருக்கு. ஆனால் அசைவ உணவும் சாப்பிடுகின்ற பொழுது உடம்பில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் என்ன? சைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம். அசைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது நாம் உலகத்தில் அனைவரும் உணவு பழக்கம் உடையவர்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம், சைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது உடலில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம். எந்த வேதியியல் மாற்றம் நிகழாமல் நடுநிலைப்படுத்துவது நீர் பயிற்சி முறை. அதுதான் இங்க தப்பிச்சு போயிடுறாங்க. சித்தர்கள் அந்த ஏலமறிவை பயன்படுத்தி பிச்சை எடுத்து வாழாத நிலைக்கு செல்லுகின்றவர்களுக்கு தான் இது சாத்தியம். அதனாலதான் நீர் பயிற்சி இப்பவே நம்ம கொடுத்து 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 பழகிறோம். இப்போ மேற்கு நாட்டு மக்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கிழக்கு மண்ணாட்டு மக்கள் தான் நம்ம விதையாக இருந்து காப்பாற்ற வேண்டும். நாம தான் விதைகள். நாம் ஒரு 1000 பேராவது இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். 1000 பேராவது இருக்கணும். அவங்க தேடுகின்ற பொழுது நம்ம 1000 பேர் இருக்கணும். இப்ப அந்த குரங்கையும் எலியும் எத்தனை நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க போறீங்க? ஒன்னும் குரங்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, எலிகளை ஆராய்ச்சி பண்ணுவீங்க, இல்லை செத்து போன மனிதனை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பன்னீர்செல்வம் சத்தம் வருது கரெக்டுன்னு. இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டேங்க, ஆஃப் பண்ணிருக்கேன். நல்ல முத்து நீங்களுது நல்ல முத்து தான் சவுண்ட் வந்து பண்ணிருங்க. ஆனா இதுல பதிவாகுது கரெக்ட். காலையில பண்ணது பூரா கிரீச்சன் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதனால என்னன்னா பதிவு பண்றது வீணா போகுது. நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்கறப்ப டக்குன்னு பேசி ஏதாவது சந்தேகம் கேட்கும்போது அதை மறுபடியும் இயக்குங்க. மறுபடியும் இயக்கிட்டு மறுபடியும் கேட்டுட்டு மறுபடியும் நிறுத்திக்கங்க. இது பதிவாகிறதுனாலதான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி இருக்குது. இது போயிட்டே இருக்குது, எங்கேயோ யாருக்கோ போயிட்டே இருக்கும். ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த பரிணாம அறிவியல் ஆராய்ச்சி பண்றவங்க, தாவரத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, விலங்கை ஆராய்ச்சி பண்றாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் முடித்துக் கொண்டால்தான் நல்லா இருக்கும். மருத்துவர்கள் முடித்துக் கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு அறிவே கிடையாது. மருந்தை பற்றி பேசுறவனுக்கு அறிவே வேலை செய்யாதுங்க. மருந்தை நம்புறவன். ஆராய்ச்சியாளர்கள் என்பது வேறு, மருந்தை கடைக்காரன் போய் என்ன அறிவு எதிர்பார்க்க போறீங்க? கடைக்காரங்கிட்ட போய் என்ன, பருப்பு விற்கிற கடைக்காரங்கிட்ட போய் என்ன எதிர்பார்ப்பீங்க? பருப்பு உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு வேளாண் குடி மக்களை கேட்டேன்னு அவன் சொல்லி தருவான், இப்படிதான் பருப்பு உற்பத்தி பண்றேன்னு சொல்லுவான். நீ பருப்பு வாங்கி விற்கிற வியாபாரிட்ட போய், மருந்து விற்கிற டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க நீங்க? மருந்து உற்பத்தி பண்றான் பாரு, அவங்ககிட்ட கேட்டேன்னா கூட ரகசியத்தை சொல்லி தருவான். நீங்க மருந்து வாங்கி விற்கிறண்ட போய் நீங்க சோறு திங்கொண்ட போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹோட்டல் கடைக்காரன் போய் இட்லி நல்லதான்னு கேட்டா என்ன சொல்லுவான் அவன்? என்ன சொல்லுவான் அவன்? அது மாதிரிதான் நீ தானியம் உற்பத்தி பண்றட்ட போய் கேட்டீங்கன்னா இது எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவான். அவனுக்கு அவன் கூட என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, இது நல்ல வேலைக்கு போகணும் தான் உற்பத்தி பண்றேன், நல்ல ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லவே மாட்டேன். நல்ல வேலைக்கு போகும், இந்த தடவை நல்ல வேலைக்கு போனாலும் போகும், இந்த நிறைய நல்ல விளைச்சல் வந்திருக்குது, அப்படித்தான் சொல்லுவானே தவிர அவன் கூட நல்லதா கெட்டதுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் வேதியியல் என்ன நடக்கிறது, உள்ளே என்ன நடக்குதுன்னு, உள்ளே என்ன பண்ணும்னு விவசாயிகளுக்கே தெரியாது. தின்னா என்ன நடக்கும்னு அப்படி பார்த்தீங்கன்னா, உள்ள போனா உடம்பு கெடுதல் பண்ணோம்னா எல்லா வேளாண் குடி பெருமக்களும் இன்னைக்கு சக்கரை நோய் ஏன் சாகுறீங்க? நீங்க செய்த விவசாய பொருள், நீங்க செய்த உணவு நீங்க செய்த உற்பத்தி பொருளத்தை நீங்களே சாப்பிடுறீங்க. நீங்க விளைவித்த நிலத்தை நீங்களே திங்கிறீங்க. நீங்க விளைவிச்ச பருப்பை நீங்களே தானே திங்கிறீங்க. நீங்களே தானே சாப்பிடுறீங்க. அப்புறம் உனக்கு ஏன் நோய் வருது கேட்டா, அரிசி சாப்பிட்டு நல்லதுங்கிறீங்க. அரிசி சாப்பிட்டு நல்லதுன்னா இப்ப விவசாயிகள் அரிசி தானே திங்கிறேன், அப்பயே அவனுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி. நல்ல முத்துது இன்னும் சரியா ஆகல. அம்மா நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. நல்ல முத்துமா மைக் ஆஃப் பண்ணிருக்கு. இப்பதான் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே. அப்படின்னா அது விவசாயியா இருந்தா என்ன, அது மனிதனா இருந்தா? பொதுவா மனிதனை பத்தி பேசுவோம். மனிதன் தான் அது. ஏதாவது பேரு தான், நீங்க மருத்துவர் பேரு தான், அரசியல்வாதன் பேர் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் வேற. இயற்கைக்கு முன்னால் மனிதர்கள் தான். இயற்கைக்கு முன்னால்
வெறும் மனிதர்கள் தான். வெள்ளக்காரனுடைய இந்த மதிப்பெண்கள் வெள்ளக்காரனுடைய குமாஸ்தா கல்வி முறையில இதுக்கு வேலைக்கு ஆகாது. அப்ப எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப அந்த பசிங்கிற ஒரு போலியை, அது எந்த வகையான மான மரியாதையும் இல்லாதது ஒண்ணு. அதைதான் உங்களுக்கு மானத்துக்கு எடுக்கிறது. நீங்க பசியை நீங்க பெருமைக்குறதே நினைக்க கூடாது. பசியை இழிவாக கருத வேண்டும். அதுதான். அதை அடக்கிறது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் ஒண்ணும் பண்ணாது. தண்ணீர் ஒண்ணும் பண்ணாதனாலதான் நல்லது பண்ணுது. அதிகமா இருக்கிறத குறைச்சிரும், குறைக்கிறது அதிகமாக்கும். அவ்வளவுதான். அதான் அதிகமா இருந்தா நடுத்தரம் பண்ணும், கீழே இருந்தாலும் நடுத்தரம் பண்ணும். அதிகமா இருந்தால் நடுத்தரத்துக்கு கொண்டு வந்துடும். கீழ்மையா இருந்தால் லோன்னு சொல்றாங்க, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு சொல்றாங்க இல்லையா, அது மீடியம் ப்ரெஷரா மாத்தி விட்டுரும். அதான் இயற்கை பண்ற வேலை. இது ஆச்சரியமா இருக்கு. நேற்று கூட திருமதி சரோஜினி கனடா இருந்து பேசும் பொழுது, அவங்க வீட்டுக்கு ஏதோ அவங்க வீட்டுக்காருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். அது ஏதோ அந்த நோய் ரத்தம் கெட்டு போனா நீங்க பேரை மாத்தி வச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு கூட சொல்றாங்க, உணவு பழக்கம் இருந்தா அது அடர்த்தி அதிகமாகுது. அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு அடர்த்தி குறையுது. உடனே அங்க இருக்கிற மருத்துவர் கூப்பிட்டு சொல்றாங்க, மெசேஜ் மூலமா செய்து கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு உடனே ரத்தம் கூடி அப்பவே மெசேஜ் மூலமா பாத்துக்க வேண்டியதுதான், மெசேஜ் மூலமா அனுப்பிச்சுக்க வேண்டியதுதான். அங்க இருந்தா பாருங்க, ஆளே நேர்லயே பார்க்க தேவையில்லை, மீட்டர்ல வச்சு செக் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு அவன் பார்த்துற உங்களுக்கு 9 இருக்குது, வீடை குறைங்க, 6 இருக்குது, கீழே குறைங்க, 6ல இருந்து 7க்கு வாங்க, 6ல இருந்து 7க்கு வாங்க, 6 போட்டா 9க்கு போகும். 9 சாப்பிட்டான்னு மிஞ்சி 7க்கு வாங்குப்பாங்க. மாத்தி மாத்தி அவன் பைத்தியம் பிடிச்சி நாயா அலையணும். பாவம் பாவம். ஒரு நாளும் எதுக்கு வராது சொல்லுங்க? ஒரு நாள் எதுக்கு வராது? ஒரு நாளும் அந்த நடுநிலைக்கு வரவே வராது. தண்ணீர் மட்டும்தான் அந்த இயற்கையான அடர்த்தி தரும். வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. 4 நாள்லயே 5 நாள்லயே இது வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு பொருள் உள்ள இருக்கிற வரைக்கும் அது அடர்த்தியே கொடுக்காது. இந்த மாவு பொருளை பண்ண தப்பு இருக்குது. நாம மாவு பொருள் திங்கிறது என்பது வேறு, மருத்துவத்திலேயே மாவு பொருள் திங்க சொல்றது என்பது வேறு. அங்கதான் கொடுமை நடக்குது. உணவு பழக்கத்துக்காக நீங்க தின்னுட்டு இருக்கிறீங்க, அது வேற. ஆனா மருத்துவத்திலேயே மாவு கொழுப்பு போறதுன்னு தப்பா சொல்லி உலகத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. நம்ம மாவு பொருள் விவசாயம் எப்ப தொடங்குச்சு அப்பவே மாவு பொருள் திங்க ஆரம்பிச்சிட்டான். அதான் நேரடியாக விதையவே திங்கிறது, விதை திங்கிறது. விதை திங்கிற ஒரே கேவலமான மனிதன் மனிதன் மட்டும்தான். விதையை வேக வச்சு திங்கிறது. எல்லா பொருளுமே நேரடியாக சாப்பிட்டு போகும். இப்ப ஒண்ணுதான் வேக வச்சு உப்பு போட்டு திங்கிறது. அதுதான் மாட்டிக்கிட்டான். வேக வச்சு உப்பு தான் முதல் சுவை. இதுதான் விஷயமே. ஒரு வாழைப்பூ எடுத்தீங்கன்னா, ஒரு வாழைப்பூ, வாழை மரம் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது முதல்ல துவரப்பு மாதிரி இருக்கும், அப்புறம் இனிப்பு மாதிரி மாறும், அப்புறம் புளிப்பு மாதிரி மாறிடும். இப்படி எல்லா சுவையும் மெல்ல மெல்ல மாறிட்டே வந்து கடைசியில கசப்ப மாறிடும். நல்ல கனிஞ்ச பாத்தீங்கன்னா இந்த கனிஞ்ச இந்த பூம்பழம் பாத்தீங்கன்னா வெயில்ல கனிஞ்சு போய் வாழை வச்சு பார்த்து ஒரு மாதிரி கசப்பு சுவையோடு வரும். அது அடுத்த நிலைக்கு போகுது, சாரை நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்படியே அடிக்கடி போயிட்டே இருக்கும். நீங்க அருமையா இருக்கு, நீங்க வேணா சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பூம்பழத்தை ஒரு 10 பூம்பழத்தை கனிஞ்ச பழத்தை ஒரு 10 பழத்தை போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு தண்ணி 1 லிட்டர் ஊற்றி வச்சுட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கு 2 நாள்ல, ஒரு நாள்ல நான் பார்த்தீங்கன்னா அது தெளிந்த தண்ணி இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கும். 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்புறம் 3ஆவது நாள் அந்த அந்த பழத்துல ஒண்ணுமே இருக்காது, இந்த சக்கை பூரை இழுத்து இந்த தண்ணியில கலக்கி விட்டுரும். அந்த அந்த பழச்சக்கை இருக்கு, அதாவது ருசியே இருக்காது. அப்புறம் அதுக்கு மேல போனா தண்ணி கசந்து போயிடும். 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், பானக மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது அரிஸ்டம்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கு. 72 மணி நேரம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அது கசப்பு சாராயத்தன்மை ரொம்ப அதிகப்படியான சாராயத்தன்மைக்கு மாறும். எந்த பழத்தை வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அது எந்த பழத்தை வேணாலும் நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், குடலும் சுத்தமாகும். அப்புறம் நீர்பயிற்சி பண்ணி தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு வாழைப்பழம் நிறைய இருந்துச்சுன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம், செய்யலாம். அப்படி வாழைப்பழம் நிறைய காய்ச்சிருக்குது, வாழைத்தார் இருக்குதுன்னா கரெக்டாக ஒரு 20 பழம் 30 பழம், ஒரு 25-30 பழம் இருந்தால் போதும், பூம்பழம் அப்படியே வட்டமாக அறுத்து போட்டுட்டு அதுக்கு நாட்டு சர்க்கரையை ஒரு 1/4 கிலோ கரைச்சி போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா சும்மா அது 3 மணி நேரம் 4 மணி நேரத்திலேயே நொதித்தல் ஏற்பட ஆரம்பிக்கும். நொதித்தல் ஏற்பட்டு அந்த சாறு அவ்வளோ சுவையாக இருக்கும்.
ஏன்னா இனிப்பு புளிப்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். அது 3 நாள் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த பழமே பார்த்தீங்கன்னா பொதன்னு ஆகி அந்த உள்ளுக்கிற இனிப்பு சத்தே போயிடும், சக்கையாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணீர் உடச்சி விட்டுரும். உடச்சி நொதித்த பிற சர்க்கரை சேர்த்துருக்கோமா, நொதித்தல் இருக்கிற பிற ஈஸ்ட் வேறு இருக்குதா, ஈஸ்ட் லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கும், எல்லாம் சேர்ந்து எல்லாம் நொதித்தல் பண்ணி நல்லா ஒரு அரிசிட்ட மாதிரி மாற்றி விட்டுரும். 3 நாள் பயன்படுத்தலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். அது பழங்களை எதை வேணாலும் போட்டுக்கலாம். உள்ள திராட்சை போட்டுக்கலாம், உள்ள எது கிடைக்கிறத போட்டு பார்க்கலாம். இது போய் அரிசிட்டம்னு பேர். அது வசதி இருந்தால் செய்து பார்க்கலாம், பணக்காரனாக இருந்தால் செய்து பார்க்கலாம். ஏழைகளுக்கு நமக்கு ஏழைகளாக இருந்தால் செய்ய முடியாது. ஏழைகளாக இருந்தால் செய்ய முடியாது. சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி பேசிட்டு நிறுத்திக்கலாம். அவரது அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம். அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் ரொம்ப முக்கியமானது. பாலும் அசைவந்தான், முட்டையும் அசைவந்தான், வெண்ணெய் அசைவந்தான், மீனும் அசைவந்தான். அதெல்லாம் கொடூர விஷமா மாற்றி கொடூர விஷம். உணவுனாவே அது கெடுதல் தான். அவர் ஏராளமான பித்த நீரை வயிற்றில் ஏராளமான பித்த நீரை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்கிறது. அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது இந்த வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. ஆனால் நமக்கு தெரியாது, வயிற்றுக்குள்ள இதில் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அது வேலை செஞ்சுட்டு அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டி உள்ளது. முக்கியமாக ஒரு டி அக்சாலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கொடுமையான விஷநீர். இந்த டி அக்சாலிக் ஆசிட், அந்த ஆசிட் பேரு அப்படித்தான் பேர் வைக்கிறாங்க. அந்த அக்சாலிக் ஆசிட் ஒரு கொடுமையான கசப்பு நீர். அது ஒரு அமிலம். அந்த அமிலத்தை இந்த அமிலம் தனது குடலில் உள்ள குளோஸ்டோரியா பாக்டீரியா, அதாவது இறைச்சி சாப்பிடும் பொழுது டி அக்சாலிக் ஆசிட் சுரக்கும். அது அந்த அந்த டி அக்சாலிக் ஆசிட்டுங்கிற ஒரு ஆசிட், அந்த அமிலம் குடல் இருக்கிற குளோஸ்டோரியா பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸ், அதாவது புற்றுநோய்க்கு அடிப்படையான கார்ஜினோஜென்ஸ், புற்றுநோய்க்கு அடிப்படையான அந்த கிருமியை போய் தூண்டி விடுது. சும்மா இந்த என்னமா தூங்கி இருக்கிற மணிகாரன் எழுப்பினீங்கன்னா பழைய கந்தாயன்னு கேட்குற மாதிரி தான். தூங்கிட்டு இருக்கிற மணிகாரன் எழுப்பி கேட்டீங்கன்னா இப்போ பழைய கந்தாயம் என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி தான். அந்த மாதிரி இது இந்த இறைச்சி சாப்பிடும்பொழுது நன்மை ஏற்படுறது இல்லை. இது இறைச்சி சாப்பிடும்பொழுது தூங்கிட்டு இருக்கிற பாக்டீரியா அப்புறம் எழுப்பி விட்டு எப்போ நீ சும்மா இருக்காத, புற்றுநோய் உண்டாக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி விட்டுறாங்க. அப்போ இறைச்சி திங்க 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 உள்ள என்ன உற்பத்தி ஆகுதுன்னா, அந்த பாக்டீரியா சும்மா இருக்கிற பாக்டீரியா எழுப்பி விட்டு அந்த புற்றுநோய் நமக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த புற்றுநோய் உண்டாக்குறதுக்கு வேலை தொடங்கிடுது. உடனே தொடங்காது, மெல்ல மெல்ல எல்லாத்தையும் அவயத்தை கெடுத்து, கல்லீரலை கெடுத்து, கணையை கெடுத்து, சுருநீரை கெடுத்து, எல்லா உறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்து கடைசியில் ரிப்பேர் ஆகி கடைசியில் முதல்ல இவனை எமனா மாறிடுவான். முதல் இவன் எமனா மாறிடுவான். முதல் நோயாளி ஆயிட்டவன் எமனா மாறிட்டேன்னு இருக்கான். உனக்கு நீயே எமனா ஆயிட்ட. என்னது? உனக்கு நீயே எமனாகி கடைசி ஒரு அமன்ட்ட போவான். அந்த எமன் பெருத மருத்துவன், அவன் ஒரே போடா போட்டு உங்களுக்கு கொண்டு போடுறான். அவ்வளவுதான். நீங்க கொள்றதுக்கு பதிலா அவன் கொண்டுறான். நீங்களே உங்களை குணமாக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நீங்க உங்களுக்கு குணமாக்க தெரியாதனால கடைசியில மருத்துவத்துக்கு போறீங்க. அவன் என்ன பண்ற, ஒரே முறை அப்படிங்களா நல்லது பண்றேன்னு சொல்லி போட்டு நல்லது பண்றேன் கடைசியில போட்டு தள்ளிடுவாங்க. அவனு உங்களை கொண்டு போடுறான். சரியா? ஆக இந்த குளோஸ்டோரியா பாக்டீரியா அப்படின்னால் சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. நேற்று கூட அதை பத்தி பேசணும். புற்றுநோய் வந்துச்சுங்கிறாங்க. புற்றுநோய் அங்கிருந்து வரல, நீ சாப்பிட்ட உணவு அமிலமா மாறிடுச்சு, அவ்வளவுதான். அமிலமா மாறி பாக்டீரியாவை தூண்டி விட்டு, அது போய் புற்றுநோய் காரணமான பாக்டீரியாவை தூண்டி விட்டு இப்படி எல்லா கேடையும் உண்டாக்கிறது. திங்கிறது ஊற பால். கனடாவில் எவன் இறைச்சி திங்காம இருக்கிறான்? கனடாவுக்கு அத்தனை பேர் சாராயம் பன்றிக்கறி தான் சாப்பிட்றான். இறைச்சி திங்காதான் ஒருத்தனும் கிடையாது. தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டில் இறைச்சி திங்காமனு ஒருத்தரும் கிடையாது. தெருவுக்கு மீன் கடை தான், தெருவுக்கு இறைச்சி கடை தான், முட்டை கடை தான், போட்டா கடை தான். இறைச்சி கடை இல்லை. கையேந்தி போகணும், சாயங்காலமான கையேந்தி போகணும். பார்த்தீங்கன்னா பூரா எப்பத்த மீனும் தெரியாது. போன வாரத்து மீன், இந்த வாரத்து மீன், தலை மீன் எல்லாமே ஓடிட்டு இருக்குது. எல்லாமே ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. ஆரோக்கியம் என்பது கடுகளவுன்னு இந்தியாவில் கிடையாது. ஆக மாற்றப்படுகின்றன. உணவுப் பொருளும் ஆமிசமும் குடலில் அதிக நேரம் தங்கி விடுகின்றன. ஏன்னா எல்லாமே அமிலத்தன்மை, எல்லாமே பசத்தன்மை. பசை வெளியே போகாது.
பசை வந்து வெளியே எந்த பொருளையும் வெளியேற்ற விடாது. பசையில ஒட்டிட்டா பிசு பிசுக்குள்ள ஒட்டிக்கிட்ட ஒரு பொருள் வெளியே போகுமா? கையில பிசு பிசுப்பு இருந்தா அழுக்கு போகுமா? போகவே போகாது. என்ன கழுவு கழுவ வேண்டியது இருக்குது. அதுதான். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு பசையாகவும் இருக்குது. அது மாதிரி ஆசிட் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அரிச்சு எடுத்துடும். ஆசிட் கை விட்டு வெளியே போகாது. ஆசிட் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அதுவும் ஒட்டிக்கும். அது அரிச்சு ஒட்டி புண்ணு பண்ணிடும். அது வேற பயங்கரமானது ஆசிட். சாதாரண விஷயம் கிடையாது. எங்க அப்பா அதே மாதிரி உப்பும் அப்படித்தான். அது பயங்கரமான ஆசிட். உப்பும் அப்படித்தான், அரிச்சு எடுத்துரும். உப்பும் அரிச்சு எடுத்துரும், ஆசிட்டும் அரிச்சு எடுத்துரும். ரொம்ப பயங்கரமானது. அதுதான் உடம்பை பாதுகாக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதனால இவ்வளவு கத்து வேண்டியது இருக்கு. தண்ணீரை மருந்தாக இருந்து, தண்ணீரை மருந்தாக இருந்து, கடைசியில காய்கறியா இருந்தது என்ன சொல்ல வேண்டியிருக்கு. 25 வருஷமா சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் 50 வருஷம் சொல்ல வேண்டியது இருக்கு. பாப்போம். சரி. ரெண்டாவது, இந்த உணவுகள் பாத்தீங்கன்னா நம்ம குடல் நமக்கு பாத்தீங்கன்னா குடல் எது 5 அடி 4 அடி கிடையாது. நம்ம குடலே 30 அடி நீளம் இருக்குது. இது நகர்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். உள்ள வெப்பம் வேற. வெளியே வந்து 35 டிகிரி இருந்தா வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா 40 டிகிரி இருக்கும். இருட்டு வேற, பசை வேற, கிருமிகள் வேற, எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு கிடக்க. எல்லாமே எதையும் வெளிவிடாது. கொடூரம் இதுக்கெல்லாம். அதுக்கு பேச வாய் முடிட்டு கம்முன்னு இருக்கலாம் இல்ல. உண்மை உணர்ந்தாத்தான் வாய் முடிட்டு கம்முன்னு இருக்க முடியும். சரி, அது மட்டும் இல்ல, சில நேரத்தில் உண்மை உணர்ந்தோம்னா பேசாவும் இருக்க முடியாது. தலை வெடிச்சு போகுது இல்லை. இப்ப எனக்கெல்லாம் வந்து பேசாம இருக்க முடியறது இல்லை. போட்டு ஏன்னா இதுதான் ஊடகம் மலிவா இருக்குது இல்லையா. நம்ம போய் தண்ணியில போய் மேடை போட்டு ஒரு 1000 பேர்த்து கூட்டி செய்யற செலவு சாதாரணமா. அப்ப நான் போய் ஒரு மேடையில போய் ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு 1000 பேர்த்துக்கு பிடிச்சாலே சாதாரண ஒரு 1,00,000 ரூபா 50,000 இல்லாம ஒரு மேடையில பேச முடியாது. அதுக்கு பேசாம வெறும் 10 ரூபா செலவுல பேசிட்டு போயிடலாம். எனக்கு மீறி போன ஒரு நாளைக்கு 20 மீறி போன ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவு தான் ஆகுது. 50 ரூபா செலவுல எவ்வளவு விஷயம் பேச முடியாது. எல்லாத்துக்கும் போதே இல்லையா. பாக்குறவனும் பார்த்துட்டே இருக்கிறான். புத்தி வர வந்து கேட்பான். புத்தி இல்லாம இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு போறோம். முடியாதுங்கிறவன் அவ்வளவுதான். கருணையே கிடையாது இயற்கையில இருந்து. அதாவது இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் பண்ணி போட்டு இயற்கையிலிருந்து கருணை எதிர்பார்க்குது. இயற்கையிலிருந்து எதை எதிர்பார்க்கறீங்க? கருணை எதிர்பார்க்கிறீங்க. ஒண்ணு கூட அசையாது. பண்றதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணி போட்டு கடவுளே காப்பாத்துவாரு. அப்படி இயற்கையிலிருந்து யாருமே கருணை எதிர்பார்க்க முடியாது. ரவி கொஞ்சம் 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 உங்களது அந்த ஒளி வாங்கி கொஞ்சம் அணைத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கரகரன்னு வருது, நிறுத்துங்க. ஓகே ஓகேங்கய்யா. உங்க சூழல் சுத்தமா இருக்கணும். இப்ப கேக்குது. நான் ஒளி வாங்கி தரமா இருக்கணும். 5G இருக்கணும், அப்பதான் வேலை செய்யும். இன்னும் குறைஞ்சிட்டு 4G அது நல்லா எடுக்கணும். 5G எடுத்தாதான் இது வேலை செய்யணும். இது வந்து கூகுள் மீட், இது தெளிவா போகணும், உலகத்துக்கெல்லாம் போய் சேருது. ரெக்கார்டு தெளிவா இருக்கணும். ரெக்கார்டிங் தெளிவா இருக்கணும், சவுண்ட் தெளிவா இருக்கணும், நீங்க கேட்கற கேள்வி தெளிவா இருக்கணும். உங்க கருவி வந்து நல்ல தரமான கருவியா இருக்கணும். ஸ்மார்ட் போன் தரமான கருவியா இருக்கணும், அப்பதான் இது வேலை செய்யும். இது நம்ம இருக்கிறது ஒரே ஊடகம், இது ஒண்ணுதான். இதையென்னா ஒழுங்கா செய்யலைன்னா அவ்வளவுதான். அதான் நானே தரமான கருவி தான் நண்பரே இவர் வாங்கி கொடுத்தாரு. பிஜி தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க மாதிரி ஒரு மாணவர் தான் 30,000 போட்டு வாங்கி கொடுத்தாரு. ஒரு மடிக்கணினி வாங்கி கொடுத்தாரு. மினி லேப்டாப் மடிக்கணினி வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக நீங்க இந்த பென்சிலின் ஒரு மருந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பென்சிலின் ஒரு மருந்தை போடுவாங்க. சின்ன சின்ன காயம் ஏற்பட்டுச்சுன்னா போடுவாங்க. காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது போடுவாங்க. இப்ப அந்த பென்சிலின் போடுறது இல்லை. ஏன்னா உடம்பு வந்து அது மறுத்துருச்சு. அந்த காலத்துல உடம்பை ஏற்றுக்கொண்டு இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உடம்புகளுமே பென்சிலினுக்கு கட்டுப்படுறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பென்சிலினைங்கிற அந்த மருந்தை எதிர்க்கிற தன்மையாக உடம்பு மாறிடுது. அப்ப வெட்டுக்காயம் பட்டு வெட்டுக்காயம் சாகணும். ஏன்னா உடம்பே எதிர்பார்த்து வளர்த்துக்குச்சு. எதுக்கு வேலை செய்யக்கூடாது? அந்த பென்சிலின் மருந்துக்கு வேலை செய்யக்கூடாது. அப்படித்தான் புது மருந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படின்னா சுத்தம் மட்டும்தான் இதில் தப்பிக்க முடியும். அதனாலதான் நீங்க மருந்து போட்டா உங்களுக்கு நோய் நல்லாகிறது இல்லை. புரிஞ்சுக்கணும். எந்த மருந்துக்கும் கட்டுப்படுற மாதிரி கட்டுப்பட்டு கடைசியில இந்த உடம்புல மரபணு மாறி நீங்க கொடுக்குற மருந்துக்கு வேலை செய்யாத மாதிரி உடம்பு மாறிக்கு. நீ தண்டனையில தான் சாகும்னு உடம்பு முடிவு பண்ணுது. எந்த நோய் வந்ததோ அந்த நோய் அதிகமாகி சாக வேண்டும். எந்த நோய் வந்ததோ அந்த நோய் அதிகமாக சாக வேண்டும் அப்படிங்கிறத விஷயமே. சரி, சில வருடங்களுக்கு முன்பாக ஸ்டாபிலாகோசிங்கிற பாக்டீரியா, ஒரு பாக்டீரியா பேர் ஸ்டாபிலாகோசி பாக்டீரியா,
உணவின் விஷத்தையும் நிமோனியா காய்ச்சல், தோல் வியாதிகளை உண்டாக்குபவை. இதுதான் அந்த அந்த ஸ்டாபிலோகோசிங்கிற கிருமி வந்து என்ன உண்டாக்கும்? நிமோனியா காய்ச்சல் சொல்றாங்க, நிமோனியா காய்ச்சலும்பாங்க. அப்புறம் தோல் நோய் உண்டாக்கும்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்டாபிலோகோசிங்கிற பாக்டீரியா. அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. மருந்து கண்டுபிடிச்சு அடக்குனாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 90 விழுக்காடு உடம்பு ஏத்துக்குச்சு, 10 விழுக்காடு தான் எதிர்ப்பு காட்டுச்சு. அதாவது 90 பேத்துக்கு நல்லாகிற மாதிரி நல்லாயிரும், 10 பேத்துக்கு நல்லாகாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 100 பேத்துக்குமே அந்த மருந்து வேலை செய்யறது இல்லை. என்னது? 100 பேத்துக்குமே அந்த மருந்து வேலை செய்யறது இல்லை. அப்ப அந்த மருந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 1,00,000 புது மருந்து கண்டுபிடிக்கிறானுங்க. எதுவுமே உடம்பை ஏத்துக்காது. சுமார் 15% மட்டுமே பென்சிலினுக்கு எதிர்ப்பு சக்தி பெற்றிருந்தன. இப்போது அவற்றில் 90% பென்சிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன. ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இப்ப நம்ம சாகிறவங்களாம் யாருங்கிறீங்க? இப்ப செத்து போறவங்க தினம் ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் சாவாங்க. 10 லட்சம் பேர் பிறப்பாங்க, 10 லட்சம் பேர் சாவாங்க. எப்பவுமே பிறப்பு விகிதம் அதிகமாக தான் இருக்குது, சாவு விகிதம் கம்மியாக தான் இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 10 லட்சம், குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் தொகை கணக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கட்டேன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் இறப்பு விகிதம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் போயிட்டே இருக்கும். உலக அளவில் இப்போ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் பிழைக்கிறாங்கன்னு அதுலேயும் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க பிறப்பு பதிவு பண்றாங்க இல்லையா, பிறப்பு பதிவு பண்ணாம உடனே எல்லாத்துக்கும் லிங்க் ஆகி இன்டர்நேஷனலுக்கு போயிடும். சாவு பதிவு பண்றாங்களே அதுவும் உலக இதெல்லாம் போயிடும். அதனாலதான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ இறப்பெல்லாம் முனிசிபாலிட்டி பதிவு பண்ற காரணம்னா உலக அளவுல மொத்தமா கணக்கிடப்பட்டு ஒரு நாளைக்கு இத்தனை பேர் சாகுறான், ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறக்குறான், ஒவ்வொரு நாட்டில் எத்தனை பேர் பிறக்கிறான், இதெல்லாம் வந்து இந்த முனிசிபாலிட்டி வழியாக நெட்டில் போய் எல்லாம் போய் தலைமைக்கு போய் கடைசி உலக அளவில் போய் சேர்ந்துடும். இது ஒவ்வொரு நாள் அதனால கட்டாயப்படுத்துறாங்க, பிறப்பை பதிவு செய்யுங்க, இறப்பை பதிவு செய்யுங்க, 3 நாளுக்குள்ள பதிவு பண்ணணும், இப்படிலாம் சொல்றது காரணம் தான். அதெல்லாம் உலக அளவுல கணக்கு. இப்போ எப்படி மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க அதே மாதிரி தான். அது போக 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் மனிதன் எவ்வளவு சாகுறான், எத்தனை பேர் பிழைக்கிறான், என்ன சாதி, என்ன மதம், இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லா திருட்டு வேலைக்கு இது பயன்படுத்துறது. சரி, நாம் எல்லோரும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் அப்படின்னா உங்க நோய் வந்துட்ட குணமாக்க முடியுமானா முடியாது. அதுக்கு ஒரே வழி இந்த நியமம் என்று சொல்றோம் இல்லையா, இந்தியாவிலே இப்பதான் முதல் அறிமுகமாகுது. நியமம்னா என்னன்னு கண்டுபிடிச்சவரே வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். நியமம் என்னான்னு உங்களுக்கு தெரியும். கொல்லான் கொலை செய்யான், பொய் கூறான், களவிலான் இப்படின்னு 10 வகையான ஒழுக்கம் இருக்குது. இதை சொன்னவரே திருமூலர் தான். அது ஒரு 10,000, 8,000, 7,000 ஆண்டு இருக்கலாம், 5,000 ஆண்டு இருக்கலாம். ரவியினுடைய சத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு. உங்க மைக்கு நீங்க ஒளி வாங்கி கொஞ்சம் அணைச்சி வைங்க. இப்ப நின்றுச்சு. எங்கு பிரச்சனை இருக்குது என்று ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் தான். எங்கு பிரச்சனை இருக்குது என்று ஆரம்பித்தால் நான் வருடக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது இது நம்முடைய உணவு பிரச்சனையில தான் இருக்கிறது. நீங்க உணவு தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடாது. எங்கு பிரச்சனை இருக்குது என்று ஆராய்ந்த பொழுது அது நமது உணவு பழக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமது ஆரோக்கியத்தின் பாதிக்கிறது. அது உணவு பழக்கம் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. உலகம் முழுவதும் வியாபித்து இந்த உணவு பழக்கமானது உலகெங்கும் பரவி இருக்கிறதுனால எல்லாரும் குப்பையை போட்டே இருக்கிறான். உடம்பையும் கெடுத்துக்கிறான், பூமியும் கெடுத்து விட்டுறான், நீர்நிலையும் கெடுத்து விட்டுறான், காடு வரைக்கும் போகுச்சு. தண்ணியை கெடுத்து, பூமியை கெடுத்து, தண்ணி இப்ப பாருங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆறுகளும் குப்பைத்தொட்டி ஆறுகளா மாறிடுது. எல்லாம் உணவு கழிவு தான். நீங்க காவிரி ஆற்று பார்த்தாலும் சரியே, காவிரியினுடைய கிளை ஆறுகள், கிளை வாய்க்கால், எங்கேயாவது குப்பை இல்லாத வாய்க்கால் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பரமத்தி வேலூர்ல எல்லாம் எங்கடா கொட்டுறாங்கன்னா குப்பையில தான் கொட்டுறாங்க. குப்பை கொட்டுற இடம் தான் வாய்க்காலா மாறிடுது. வாய்க்கால் தண்ணி போற வாய்க்கால் எல்லாம் உணவு பழக்கத்தின் காரணமாக. உணவு பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதே தவிர பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே பிளாஸ்டிக்கா மாறியாச்சு. முந்தியெல்லாம் காகிதத்தை தான் பொட்டனை கட்டி கொடுப்பாங்க. காகிதங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை.
எல்லாம் முடிஞ்சு போச்சு. காகித பொட்டலமெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் பிளாஸ்டிக் பொட்டலங்கள் தான். ஒரு நாளைக்கு பல லட்சம் டன். ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ 2000 கிலோ ஒரு சாதாரண சிறு நகராட்சி ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு சிற்றூர்ல கூட ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 டன் பிளாஸ்டிக் கழிவு கொட்டுற அளவுக்கு அந்த இருக்கு மக்கள் தொகை. அந்த அளவுக்கு கழிவுகள். அது அளவு கடந்த உணவுப் பொருள்கள். அளவு கடந்த உணவுப் பொருள் தேவையில்லாம சாப்பிட்றது. அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு குறைஞ்சி வச்சு 50 கிராம் கழிவாது விளை வீசுறான். பிளாஸ்டிக் கழிவுகள் என்னாச்சு? அது தேவையே இல்லாம சாப்பிட்றதுங்கய்யா. எந்த உணர்வும் இல்லாம ருசிக்காக தின்னு பார்க்கறது. அதுக்காக ஒரு உணவு பாக்கி திங்கிறது. அந்த உணவு பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. உடம்பை கெடுத்துக்கிற பிளாஸ்டிக் தூக்கி அப்படியே தூக்கி வெளியே போட்டு வந்துட வேண்டியது. இதே இப்போ ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதன் ஒரு 50 கிராம் ஆகுது பிளாஸ்டிக் கழிவு ஒவ்வொரு நாளுமே. இது கணக்கு போட்டு பார்த்துட்டு எத்தனை லட்சம் டன் ஆகுதுன்னு பாருங்க. அதனால எங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம உணவு பழக்கத்துல பிரச்சனை இருக்குது என்று புரிந்து கொள்வோம். மீண்டும் நம்ம 2 மணிக்கு பேசலாம். நன்றி.